மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 9 வசனம் முதல் கொண்டு 16 வசனம் வரைக்கும் ஒவ்வொருவராக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாயத்தின் குரலை எல்லாம் என் முதல்களால் உங்களுக்கு துதிக்கிறேன். திரளான செல்வத்தில் கழுவுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியை கழுவுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன கேள்வி என்றால், இந்த அசுத்தமான அல்லது கரைப்பட்டு இருக்கிறதான இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? அப்படி வாழ முடியும் என்றால் எப்படி வாழ்வது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர் மாத்திரமல்ல, நாம் எல்லோருமே தன் வழியை இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாம் எப்படி நம்மை சுத்தமாக அல்லது கரைபடாமல் காத்துக்கொள்வது? ஏனென்றால் உலகம் பாவமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரைப்பட்டு இருக்கிறதான விழுந்து போன இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறதான நாம் பரிசுத்தமாக நம்மை காத்துக் கொள்வது எப்படி என்று இந்த கேள்வியோடு இந்த பகுதியானது தொடங்குகிறது. ஆனால் இந்த பகுதி என்ன, இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்மால் இந்த கரைப்பட்டு இருக்கிறதான இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள முடியும். எப்படி காத்து கொள்ள முடியும் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக 9 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி சுத்தம் பண்ண முடியும் அல்லது பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும் என்றால், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று இங்கே தமிழிலே நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே நாம் வாசிப்போம் என்றால் பை ஹீட். ஹீட் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹீட் அப்படின்னா என்னன்னா, கவனிப்பது, கூர்ந்து கவனிப்பது, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக கவனிப்பது. வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். வசனம் நம்ம டெய்லி வாசிக்கிறோம், நிறைய வசனம் வாசிக்கிறோம், பல அதிகாரங்கள் வாசிக்கிறோம். ஆனா வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். by taking heed according to your word என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை நாம் கவனிக்கும் போது, குறிப்பாக கவனமாக கவனிக்கும் போது, இந்த விழுந்து போனதான இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது ஆண்டவர் சில நேரங்களிலே அந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இடைப்படும் போது அதை நாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கவனித்து அந்த இடத்துல நிறுத்தி, அல்லது டெய்லி வாசிக்கிறோம், பல வேலைகள் இருக்கிறது. நம்ம காலையில் வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வேதத்தை வாசித்து மட்டும் பல வேலைகள் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகணும், அந்த வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக வேண்டியது இருக்கும், காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வேத வசனத்தை குறித்து வைத்து
பிற்பாடு நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதை கவனமா அந்த வசனம் என்ன சொல்லுது, உண்மையா அதனுடைய அர்த்தம் என்ன, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் கவனிக்கும் போது, அந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கும் போது, அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த கரைப்பட்டு இருக்கிறதான இந்த உலகத்திலே நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வேத வசனத்தை கவனிக்க வேண்டும். முதலாவது கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம், 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இரண்டாவதாக கவனித்ததான அந்த வேத வசனத்தை இருதயத்துக்குள்ளாக வைத்து வைக்க வேண்டும். ஹிடன் வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வைத்து வைக்க வேண்டும். இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்ப தங்க நகைகளை எங்க வைக்கணும்? நம்ம எங்க வைப்போம்? லாக்கர்ல, பேங்க் லாக்கர்ல வைப்போம், இல்லைன்னா பீரோ லாக்கருக்குள்ள வைப்போம். ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார், வேத வசனத்தை வைக்க வேண்டிய ஒரு நல்ல இடம், சேஃபான ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா இருதயத்துக்குள்ள. இந்த இருதயத்துக்குள்ள உங்க வேத வசனத்தை நம்ம வைத்தோம் என்று சொன்னால், இந்த வேத வசனமானது கரைப்பட்டிருக்கிறதான, விழுந்து போன, பாவம் நிறைந்ததான இந்த உலகத்திலே வாழ்கிறதான நம்மை பரிசுத்தமாக பாதுகாக்க அது வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக வேத வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். வைத்து வைப்பது என்றால் எப்படி வைத்து வைப்பது? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வேத வசனத்தை அது உள்ள வைக்கணுமா? மனனம் செய்து, மனப்பாடம் செய்து அதை இருதயத்துக்குள்ள வைத்து வைக்கணும். அப்படி வைக்க 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 உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, இந்த கரைப்பட்டு இருக்கிறதான இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக பாவத்திலிருந்து பாவத்தை மேற்கொள்ளுகிறதாக வாழ இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆமென். மூன்றாவதாக வாசிக்கலாம், 13ஆம் வசனம். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். மூன்றாவதாக வைத்ததான வேத வசனம், கவனித்ததான இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாயினாலே சொல்ல வேண்டும், விவரிக்க வேண்டும். அடுத்தவர்களிடத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். எப்போ நம்ம மற்றவர்களிடத்துல சொல்ல முடியும்? எப்போ நம்மளோட வாய் விரைவாய் பேசும்? நம்மளை அறியாமலே நம்ம வாய் பேசும் அப்படின்னு சொன்னா எப்போ பேசும்? கோபம் வரும்போது. நம்முடைய இருதயத்துல அதிகமான ஒரு காரியம் இருந்ததுன்னு சொன்னா, இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது எந்த இயர்ஃபோனும் இல்லாம தனியா ரோட்ல என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டே போவாங்க. சில பேர் ஆக்ஷனோட தான் பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு? நிறைய காரியம் கொப்பளித்து கொண்டு இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனம். மத்தேயு 12:34. நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துல எது நிறைஞ்சு இருக்குதோ அப்ப என்ன பேசும்? வாய். நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. இருதயம் நிறைஞ்சு 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 அது அப்படியே என்ன பண்ணுது? கொப்பளித்து வெளியில வாய் வழியா வருது. சோ அப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? இப்போ இங்கே நம்ம பார்த்தோமே, வேத வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். அந்த வேத வசனத்தை எங்க வச்சிருக்கிறோம்? இருதயத்துக்குள்ள வச்சு 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 அது நிரம்பி என்ன பண்ணுது? வாய் வழியா அப்படியே வருது. அப்படி அந்த வாய் வழியா நம்ம அந்த வேத இருதயத்துல நிரப்பப்பட்டதான வேத வசனம், அந்த இருதயத்தின் நிறைவினாலே வேத வசனம்
நம்ம வாய் வழியா நம்ம பேசும்போது, மற்றவர்களுக்கு வேத வசனத்தை சொல்லும் போது, வேத வசனத்தை நாம் விவரிக்கிறதான வேலையிலே நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். நம்மை சுத்தமாக பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். பாவம் நிறைந்ததான இந்த உலகத்திலே நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள இந்த வேத வசனம் நமக்கு உதவியா இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக வேத வசனத்தை கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக வேத வசனத்தை இருதயத்துக்குள்ளே வைக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த இருதயம் வேத வசனத்தால் நிறையப்படுகிறதுனாலே வாயினாலே அதை சொல்ல வேண்டும். வேத வசனத்தை சொல்லுவதற்கு அநேகருக்கு பயம் இருக்கு. நிறைய பேருக்கு சொன்னா என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்கு. வேத வசனத்தை எளிமையா மற்றவர்களிடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்லலாம் பேசும்போது? இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு போனேன், அங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணலாம்? அப்படியே சொல்லலாம். பெருசா நீங்க மைக் பிடிச்சு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாதாரணமா நம்ம வேத வசனத்தை நம்ம பார்க்கிறவர்கிட்ட, இன்னைக்கு நான் இந்த வேத வசனத்தை வாசித்தேன், இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, இந்த வேத வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது, இந்த வேத வசனம் இந்த காரியத்தை என்கிட்ட பேசுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு சாதாரணமா நம்ம வேத வசனத்தை பேச 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 நம்ம எதிலிருந்து தப்புகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்க இந்த வேத வசனம் நமக்கு உதவியா இருக்கிறது. அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனையில போய் நீங்க மாட்டக்கூடாதுன்னு சொன்னா வேத வசனத்தை பேசுங்க. தேவையில்லாத காரியங்களை சிக்கிடாத படிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியது இந்த வேத வசனத்தை விவரிக்க வேண்டும், பேச வேண்டும், மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். நான்காவதாக கடைசியாக ஒரு காரியம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணோக்குகிறேன் என்ற வார்த்தையை வேறு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஹானர் கனப்படுத்துவேன், உமது வழிகளை கண்ணோக்குவேன் என்ற அந்த வார்த்தையை வேறு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனங்களை நான் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். ஹானர், வேத வசனத்தை கனப்படுத்த வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் மதித்து நடக்க வேண்டும். இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டும் போது அதற்கு கீழ்ப்படிந்து அதை நாம் நடப்போம் என்று சொன்னால், இந்த வேத வசனம் நம்மை தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து, பாவமான காரியத்திலிருந்து நம்மை பாதுகாக்க அது வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Heed the word, hide the word, herald the word and honor the word. இந்த வேத வசனத்தை நாம் கனப்படுத்தும் போது வேத வசனம் நம்மை பாதுகாக்க வல்லதா இருக்கிறது. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த பாவமான உலகத்திலே கரைப்பட்டு இருக்கிறதான அந்த உலகத்திலே நாம் சுத்தமாக எப்படி வாழ்வது? தேவ ஜனமே, நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் கவனிப்பேன். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் என் இருதயத்துக்குள்ளே வைத்து வைப்பேன். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை என் வாயினால நான் சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் கனப்படுத்துவேன். என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேத வசனம் இருக்கணும். அப்படி நம்ம வைக்கும் போது
ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாவம் சூழ்ந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்க ஆண்டவரே ஒரே வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கவனித்து அதை எங்கள் இதயத்திலே வைத்து ஆண்டவரே அதை நாங்கள் விவரித்து சொல்லி கனப்படுத்துவது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கிருபைக்குள்ளாக மூடுபடியாய் கேட்கிறோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவமான உலகத்திலே பரிசுத்தமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததான காரியத்துக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் செயல்படுத்தி ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே செய்ய வேண்டியிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஜெயமாய் நாங்கள் முடிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் வழி நடத்ததையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். ஆவிக்குரிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சரீரத்துக்குரிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேவ ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாக மாற்றுகிறார். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.